ஹலோ கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகுது 9th மேக்ஸ் பவர் செட் சம் தான் பார்க்க போவோம். பவர் செட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து தனித்தனியாக வரும். அதை எப்படி மறுபடியும் நம்ம அவங்க கொடுத்துருக்க வேல்யூவாக மாற்றுறது எப்படின்னு தான் பார்க்க போவோம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை வச்சு தான் போடணும். ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஒரு வேல்யூமே இருக்காது, ஒரு வேல்யூ கூட இருக்காது. அடுத்தது ஏ அடுத்தது அடுத்தது பி அடுத்தது ஏபி. அவங்க கொண்டு வந்துட்டோமா, அது எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் பாருங்கள். ஏபி பிரித்து எழுதி மறுபடியும் அவங்க கொண்டு வந்ததை எழுதிட்டோம். அவங்க கொடுத்துருக்க சம்மை நம்ம பிரித்து மறுபடியும் ஒன்றா சேர்க்கணும். இதுதான் ஓகேங்களா. இப்போ இன்னொரு சம் இருக்குது. பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3. எப்படி இதை நீங்கள் எப்படி ஒன்றும் சேர்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் b is equal to 1 2 3 1 2 1 3 இங்கே பாருங்க, இது 2 3 இது 1 2 3. ஏன்னா 2 3க்கு அப்புறம் எந்த ஒரு வேல்யூமே இல்லை, 3 1ன்னு வராது. எது வரைக்கும் வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம போடணும். அதோடு முடிச்சுக்கிட்டு 1 2 3ன்னு நம்ம முடிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இதே மாதிரியே பல சம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் கீழே எழுதி காமிக்கிறேன். இதே மாதிரியே இன்னும் ஒரு சம் இருக்குது. டி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ எஸ். இதுதான் அந்த சம். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? டி இஸ் ஈக்குவல் டு P Q R எஸ். அவ்வளவுதான். ஃபஸ்ட் செஞ்ச மாதிரி அது அப்போ போட்ட மாதிரியே இப்போயும் தனித்தனியாக ஒன்று பிரித்து எழுதிக்கிறோம். அது வந்து PQ. ஓகேங்களா. QR PQ PR சாரி PQ PR PS QR QS RS அதோட முடிச்சுக்கலாங்களா. PQ R, ஏன்னா இது 4 டிஜிட்டில் இருக்குது, அதனால அந்த 3 டிஜிட் 2 டிஜிட் அந்த மாதிரிலாம் வரலை. அதனால இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து QRS PQR QRS
ஆர்எஸ்பி எஸ்பிக்யூ அடுத்தது வந்து எஸ்பிக்யூவா எஸ்பிக்யூவோட முடிச்சுக்கிறோம். எஸ்பிக்யூ பிக்யூ எஸ் that's the sum guys. இப்போ புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து பவர் செட்டுங்கிறது அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை பிரித்து மறுபடியும் நம்ம வந்து அதை ஒன்று சேர்க்கணும். அதான் ஓகேங்களா? இந்த பார்த்தீங்களா, இப்படி தான் சேர்க்கணும். அது ஃபஸ்ட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை தனித்தனியாக பிரிக்கணும். இங்கன்ட்ட இது கொடுத்துருக்காங்களா கம்மா, அதனால பிரித்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை தான் நம்ம எழுத போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பிரித்து அதை வந்து நம்ம எழுதணும். அவங்க கொடுத்துருக்க வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் பவர் செட். தேங்க்யூ.